வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஒயிட் கலர் சிக்கன் பிரியாணி அல்லது புலாவ் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து நம்ம நார்மலாக செய்கிற சிக்கன் பிரியாணி விட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப மைல்டான ஒரு ஃப்ளேவர்ஸோடு இருக்கும். இது ரொம்ப ஸ்பைசியாக இருக்காது. நம்ம எப்போதும் ஸ்பைசியாக பிரியாணி செஞ்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். சரி வாங்க இந்த ஒயிட் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். குக்கரில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். இப்போ அது கூடவே நம்ம அதே அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த வெள்ளை பிரியாணிக்கு. தாளிக்கிறதுக்கு என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தலாம். பாருங்க, பிரிஞ்சி இலை வச்சுருக்கேன். ஒரு 2 பிரிஞ்சி இலை இந்த மாதிரி பிச்சு வச்சுருக்கேன். ஒரு 5 கிராம்பு, ஒரு 4 துண்டு பட்டை, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 5 ஏலக்காய், கொஞ்சமாக முந்திரி பருப்பு இந்த மாதிரி உடச்சி வச்சுருக்கேன். இது வந்து ஸ்டார் அனீஸ் அதில் 2 எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து மராட்டி மூக்கு, அதுவும் 2 எடுத்துருக்கேன். இப்போது எண்ணெயும் காஞ்சிச்சு. இப்போ இதில் போட்டுடலாம். ஃப்ரை ஆயிடுச்சு. இதில் வந்து ஒரே ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிடலாம். இதில் தாளிக்கிறதுக்கு 2 பச்சை மிளகாயும் இஞ்சி பூண்டோட சேர்த்து நான் ஒரு 5-6 பச்சை மிளகாய் அரைச்சி வச்சிருக்கேன். இந்த பிரியாணி கலர் மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம பச்சை மிளகாய் யூஸ் பண்ணுறோம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிச்சு. இப்போது ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு அப்புறம் பச்சை மிளகாயும் சேர்த்து அரைச்சி வச்சிருக்கிற விழுது இது. இதில் வந்து ஒரு 10 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, ஒரு 5-6 பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிருக்கேன். இதில் இப்போ இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு வந்துட்டு ஒரு 300 கிராம் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக தண்ணி விட்டு இதையும் அதில் விட்டுடலாம். இது கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இந்த இஞ்சி பூண்டு விழுது பச்சை மிளகாய். இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ரொம்ப கம்மியாக கரம் மசாலா பொடி சேர்த்திக்கலாம். ஒரு 1 நிமிஷம் வதங்கிருக்கு இந்த இஞ்சி பூண்டு விழுது பச்சை மிளகாய். இப்போ இதில் நம்ம இந்த சிக்கன் ஆட் பண்ணிடலாம். இது வந்து ஒரு 350 கிராம் சிக்கன், 300 கிராம் அரிசிக்கு. இதையும் நல்லா பரட்டி விடுங்க. இந்த சிக்கன் வந்து இந்த எண்ணெயிலேயே கொஞ்ச நேரம் வேகணும். ஒரு 5 நிமிஷம் இந்த சிக்கன் அப்படியே வேகட்டும். இது வந்து நான் ரொம்ப பெரிய பீசஸாக போடலை. சிக்கன் கொஞ்சம் சின்ன பீசஸாக தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து பெரிய பீஸாக போட்டால் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் பெரிய பீஸாக போட்டுக்கலாம். இது கொஞ்ச நேரம் மூடி வைப்போம். ஒரு 5 நிமிஷம் இந்த சிக்கன் அப்படியே வேகட்டும். ஹீட் மீடியமில் வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் இது அப்படியே குக் ஆகும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். சிக்கன் நல்லா வதங்கிருக்கும். இப்போ இதில் கொஞ்சமாக புதினா தலை, கொஞ்சமாக கொத்தமல்லி தலை 2யும் ஈக்குவல் அமௌண்ட்டில் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு 2மே எடுத்திருக்கேன். இப்போ இதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதில் நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி அளந்து விட்டுக்கலாம். இது வந்து தேங்காய் பால், ஒரு 1/4 மூடி தேங்காய் வந்து நல்லா அரைச்சிட்டு கொஞ்சம் தண்ணியான தேங்காய் பாலாக எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப திக்கான தேங்காய் பால் விட்டோம்னா கீழே பிடிச்சிக்கும். இது கொஞ்சம் தண்ணியான தேங்காய் பால். ஒரு 1/4 மூடி அளவு தேங்காவை நல்லா அரைச்சி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம வந்து 1.5 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கோம். அதுக்கு வந்து 3 கப் தண்ணி விடணும். இந்த தேங்காய் பாலையும் சேர்த்தி இப்போ 1 கப் அளவு இந்த தேங்காய் பால் விட்டுடலாம். மீதி 2 கப்புக்கு தண்ணி விட்டுடலாம். இப்போ மொத்தமாக 1 கப் தேங்காய் பால், 2 கப் நம்ம தண்ணி விட்டுருக்கோம். இதில் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். எப்போதும் சொல்றது போல இதில் கொஞ்சம் உப்பு அதிகமாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து ரைஸுக்கு சரியாக இருக்கும். உப்பு கொஞ்சம் உரப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த தண்ணியில். இந்த பிரியாணி வந்து கொஞ்சம் மைல்டான காரத்தில் தான் இருக்கும். உங்களுக்கு வந்து நல்ல காரமாக வேணும்னா பச்சை மிளகாவை நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு அதிகப்படுத்திக்கோங்க. இப்போ இந்த தண்ணி கொதி வரட்டும். அப்புறமேட்டு நம்ம ரைஸ் போடலாம். இங்கே பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குது. இது வந்து பாஸ்மதி அரிசி. இதை வந்துட்டு நான் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். இது வந்து 1.5 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி. இப்போ தண்ணியை சுத்தமாக வடிச்சிட்டு நம்ம இந்த அரிசியை இந்த தண்ணியில் ஆட் பண்ணிடலாம். இது ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
இப்படியே சும்மா மூடி வைக்கலாம். இந்த அரிசி கொஞ்ச நேரம் குக் ஆகணும். ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே குக் ஆகட்டும். கொஞ்சம் இந்த தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆக வரைக்கும். ஒரு 5 நிமிஷமா அரிசி வெந்திருக்குது. ஓரளவுக்கு மேலே வந்துருச்சான்னு பார்க்கலாம். பாருங்க, தண்ணி எல்லாம் அப்சர்வ் ஆயிடுச்சு அரிசியில். இதுக்கு மேலே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். இது லைட்டாக ஒரு கிளறி விடுங்க. இப்போ இதை இப்படியே மூடி நம்ம ஒரு 15 நிமிஷம் நல்ல சிம்மில் வெயிட் போட்டு வைக்க போகிறோம். இப்போ நம்ம வெயிட் போட்டுடலாம் குக்கருக்கு. இப்போ நல்லா தீயை குறைச்சி வச்சு ஒரு 15 மினிட்ஸ் இப்படியே வேகட்டுது. 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்மளோட ஒயிட் பிரியாணி ரெடி ஆகிடும். ஒரு 15 நிமிஷம் வச்சு நம்ம தம்மில் வச்சு இறக்கிருக்கோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சாங்க. பாருங்க எவ்வளோ நல்லா ரெடி ஆயிருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு கரண்டியோட பேக் சைடு வச்சு நீங்கள் ஃப்ளிப் பண்ணி விடுங்க. இப்போ அரிசி உடையாமல் இருக்கும் அப்படி பண்ணும்போது. பாருங்க எவ்வளோ நல்லா ரெடி ஆயிருக்குது நம்மளோட பிரியாணி. நம்மளோட ஒயிட் சிக்கன் பிரியாணி இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து இது மைல்டாக இருக்கும், அதனால இது கொஞ்சம் ஸ்பைசியான ஒரு கிரேவியோட பரிமாறுங்க. கூடவே நீங்கள் பச்சடியும் வச்சு பரிமாறலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இது உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.